الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم إلى يوم الدين أما بعد قال الله عز وجل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء صدق الله مولانا العظيم. அருமையானவர்களே, கோடை விடுமுறைகள் எல்லாம் நிறைவு பெற்று நமது குழந்தைகளை பள்ளியில் சேர்த்திருக்கிற தருணம். ஒரு மிக நீண்ட இடைவெளி, ஒரு மாதத்திற்கும் அதிகமான விடுமுறை காலங்களில் பிள்ளைகள் நம்மளோடு இருந்தார்கள். இப்பொழுது பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு என்ற அடிப்படையில் நமது பிள்ளைகளை கல்வி பயில்வதற்காக பள்ளிக்கூடங்களில் சேர்த்திருக்கிறோம். மிக குறிப்பான இந்த நேரத்தில் பிள்ளைகளின் மீது பெற்றோர்களாகி நமக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது, என்ன கடமை இருக்கிறது என்பதை பேசுவது உகந்ததாக இருக்கும் என்பதாக கருதுகிறேன். காரணம், மிகுதியான பெற்றோர்களுடைய நிலைப்பாடு எப்படி மாறிடுச்சுன்னா, நம்ம பிள்ளை ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்துட்டா போதும், நல்ல படிப்பை படிக்க வச்சுட்டா போதும், அவன் பொழைச்சுக்குவான் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை வெறும் பள்ளிகள் கல்லூரிகளோடு மட்டும் நாம் நம்பிக்கை வைத்து இருக்கிறோம். ஆனா இருக்கிற சூழ்நிலை அப்படி அல்ல. பிள்ளைகளை பள்ளிகள் ஒப்படைத்து விட்டால் நமது பொறுப்பு நீங்குமா? அப்படி கிடையாது. நம்ம மார்க்கத்துடைய பார்வையில பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் பிள்ளைகளுக்கான கல்வி. ஆனால் பிள்ளைகளை சார்ந்து தாய் தந்தைக்கு நிறைய கடமைகள் இருக்கிறது. மார்க்கம் இரண்டு விதமான கடமைகளை பற்றி பேசுங்க. ஒன்று, பிள்ளைகள் தாய் தந்தையிடம் எப்படி நடக்கணும், இதை குறித்த சில சட்டங்கள் மார்க்கம் விலாவரியாக பேசும். அதில் வரம்பு மீறும் போது, குறை வைக்கும் போது என்ன நடக்கும், எப்படிப்பட்ட தண்டனை இருக்கிறது, இது குர்ஆன் ஹதீஸ் பேசுகிறது. ஆனா இன்னொரு பக்கம் நீங்க பார்க்கலாம், உங்களுக்கு கிடைத்திருக்கிற பிள்ளைகள், சந்ததிகள், இவர்கள் விஷயத்தில் பெற்றோர்களாகி நீங்கள் எப்படி நடந்திருக்கணும், எப்படி நடக்க வேண்டும், அவர்களுடைய விஷயத்தில் உங்களுக்கான கடமைகள் என்ன, இதை பற்றியும் குர்ஆன் ஹதீஸ் பேசுகிறது. சுருக்க சொல்வது ஆனால், வெறும் பள்ளிகள் கல்லூரிகளோடு பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்பது அல்ல. அவர்கள் அதன் பக்கம் நகர்த்தப்பட்டாலும் பிள்ளைகள் மீது பெற்றோர்களுக்கு நிறைய கடமைகள் இருக்குது. நம்முடைய பெரியார்கள் சொல்லுவாங்க, ஒரு பிள்ளைக்கு தாய் தந்தை மீதான கடமை என்பது அவன் குறிப்பிட்ட பருவ வயது அடையும் போதுதான் அவனுக்கு ஏற்படும். தாய் தந்தை பேச்சை கேட்டு நடக்கணும், தாய் தந்தையினுடைய சொல்ல மதிக்கணும், அவர்களுடைய வார்த்தைக்கு வரம்பு மீறக்கூடாது, இந்த மாதிரி சில சட்டங்கள் இருக்குதா இல்லையா? இதெல்லாம் குறிப்பிட்ட காலம் பிள்ளைகளுடைய பருவத்துக்கு பின்னால் அவன் மீது சொல்லப்படும். ஆனா ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, ஒரு பிள்ளைகள் மீது பெற்றோர்களுக்கான கடமை என்பது அந்த குழந்தை கையில வாங்கின பிறகு அல்ல. எனக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதற்கு பிறகு பெற்றோர்கள் மீது கடமை என்கிற சட்டங்கள் அல்ல. ஒரு குழந்தை பெற்றெடுப்பதற்கு முன்னாலேயே அந்த குழந்தைக்கான பல்வேறு கடமைகள் அந்த பெற்றோர்கள் மீது இருக்குது. மிக குறிப்பாக அந்த குழந்தைக்கு யார் தாயாக இருக்க வேண்டும் என்கிற தேர்வை கூட அல்லாஹ் ஆண்களிடம் கொடுத்திருக்கிறான். ஆக குழந்தை கையில் வாங்குவதற்கு முன்னாலேயே ஒரு பெற்றோருக்கு நிறைய கடமைகள் இருக்கிறது என்பதாக நினைவுபடுத்துவாங்க. அருமையானவர்களை, தற்காலத்துல நமது பிள்ளைகளுடைய வளர்ப்பு விகிதாச்சாரத்துடைய வெளிப்பாடு நிதர்சனமாக ஒவ்வொரு பெற்றோரும் அனுபவிக்கணும். நம் பிள்ளையுடைய வளர்ந்த விகிதத்தினுடைய இந்த வெளிப்பாடு எதிரொலியை நம்ம கலரும் போது, ஒரு ஆயிரத்துல பிள்ளைகளை எதிர்பார்க்கிற சூழ்நிலை நமக்கு வரும்போது, அந்த பிள்ளை நாம் எப்படி வளர்த்திருக்கிறோம் என்கிற பாதிப்பை நாம் உணரக்கூடியவர்களாக மாறி இருக்கிறோம். ஏன்? நம்முடைய பிள்ளைகள் மீதான கடமைகளில் நம்ம நிறைய குறைகளை வைத்திருக்கிறோம். எனவே அதை குறித்து சில புரிதல்களை நினைவுபடுத்துவது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. பாருங்க, எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹ்விடத்துல விசாரணை இருக்குதுங்க. எல்லா விஷயத்துக்கும் விசாரணை உண்டு. விழித்ததிலிருந்து உறக்கம் வரை
உறக்கத்துல படுத்திலிருந்து நின்று விழிக்கும் வரை ஒவ்வொரு நகர்வுக்கும் அல்லாட்ட விசாரணை உண்டு. ஹதீஸ்ல இப்படி ஒரு வார்த்தை வரும், ஒரு நபர் ராணோ பெண்ணோ அந்த நபருக்கு உடைய அதிகாரத்துக்கு கீழே யாரெல்லாம் இடம் பெறாங்களோ அவர்களை குறித்து அந்த அதிகாரம் படைத்தவரிடம் மறுமையில் விசாரிக்கப்படும். குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யதி. ஒவ்வொருவரும் பிரஞ்சையும் விசாரிக்கப்படுவார், ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கப்படுவார். இந்த கேள்வி எப்படி இருக்கும்? அவருக்கு கீழே யாரெல்லாம் இருந்தாங்களோ அவர்கள் விஷயமாகவும் இந்த மேலிடத்திலே போய் விசாரிக்கப்படுவீங்க. அப்படியானால் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற தலைவர் என்று போற்றப்படுகிற தந்தைமார்கள் தன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரை குறித்து விசாரிக்கப்படுவோம். மனைவிமார்கள் தன் பிள்ளைகளை குறித்து விசாரிக்கப்படுவோம். எனவே விசாரணை என்பது ஒவ்வொரு விதமும் இருக்கும். அதில் குறிப்பிட்ட ஒரு விசாரணை தனக்கு கீழுள்ள அதிகாரம் படைத்தவர்கள் குறித்து மறுமையில விசாரிக்கப்படுவோம். எனவே பிள்ளைகள் நம்முடைய கட்டுக்கோப்பில் வளர்க்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் நாளை மறுமையில் இவர்களுக்கான விசாரணையில் நாம் நிறுத்தப்படுவோம். அப்படியானால் அவர்கள் எப்படி சப்பனிட்டு வளர்க்கப்படணும் என்பதை இது போன்ற நேரங்களில் நாம் உணர கடமைப்பட்டு இருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல ஒரு தந்தைங்க அவர் வந்து உமர்கிட்ட சொல்றாரு, அமீருல் முஃமினீன் அவர்களே, என்னுடைய மகன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறார், என் சொல்லுக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாருன்னு சொல்லி மகனை குறித்து ஒரு தந்தை உமர்கிட்ட முறையிடுறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அப்படி செய்யக்கூடாது, மகன் அழைத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அழைத்துட்டு வந்து அந்த மகனுக்கு சில உபதேசங்களும் செய்யறான். தந்தை பேச கேட்கணுமா இல்லையா, ஏன் இப்படி செய்யறீங்கன்னு சொல்லி சில அறிவுரைகளை செய்யறான். மகன் இதெல்லாம் கேட்டு முடித்த பிறகு உமர் ரலியல்லாஹு பார்த்து கேட்கிறாங்க, ஹஸ்ரத் அவங்க, நீங்க என்னுடைய தந்தைக்கு நான் செய்யற கடமைகளை சொல்றீங்க, நான் அதை மறுக்கல, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு பிள்ளை விஷயத்தில் தந்தைக்கும் சில கடமைகள் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கிறான். உமர் ரலியல்லாஹு சொல்றான், ஆமா இருக்குதுப்பா. அந்த மகன் கேட்கிறாரு, ஹஸ்ரத் அமீர் முஃமினீன் அவர்கள், நீங்களே அந்த கடமைகள் என்ன சொல்லுங்கிறான். ஒரு தந்தை தன் பிள்ளை விஷயத்துல எப்படி நடக்கணும் அதை குறித்த சில சட்டங்கள் இருக்கு, அதை நீங்களே சொல்லுங்கிறாரு. இப்ப மகனை குறித்து தந்தை முறையிடுறாரு. இப்ப மகன் கேட்கிறாரு, தந்தை மகன் விஷயத்துல எப்படி நடக்கணும் சொல்லுங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் 3 விஷயங்களை சொல்றாங்க. ஒன்று, அந்த குழந்தைக்கான தாயை நல்லொழுக்கம் உள்ள தாயாக, ஒரு நல்ல பெண்மணியாக தேர்வு செய்வது தந்தை மீது கடமை. அம்மா யாராக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கணவன் தான் தேர்ந்தெடுக்கணும். 2வது, பிறந்த குழந்தைக்கு நல்ல அர்த்தமுள்ள பேர் வைக்கணும். 3வது, அந்த குழந்தைக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்திருக்கணும். இந்த 3 விஷயங்களை சொன்ன பிறகு அந்த மகன் கேட்கிறார், ஹஸ்ரத் அமீர் முஃமினீன் அவர்களே, இந்த 3 விஷயத்துல என் தந்தை குறைவுள்ளவரா இருக்கிறார். என்னுடைய தாய் ஒரு முஸ்லீம் அல்ல, ஒரு முஸ்லிமான பெண் அல்ல. எனக்கு தேர்வு செய்த தாய் ஒரு நல்ல முஸ்லிமான பெண் அல்ல, அதுல குறை வைத்திருக்கிறார். 2வது, என்னுடைய பேர் ஜுவாலா. ஜுவாலா அப்படின்னு சொன்னா நல்ல அர்த்தமுள்ள பேரும் அல்ல, அந்த பேர் வைப்பதிலும் குறை வைத்திருக்கிறார். 3வது, குர்ஆன் எனக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை, குர்ஆனுடைய சட்டங்களை சொல்லி தரவே இல்லை. இதை கேட்ட பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்கள் முறையிட்டம்மா தந்தை பார்த்து சொன்னார், மகன் விஷயத்தில் இவ்வளவு குறை வைத்திருக்கிறாய், தவறல்லவான்னு சொல்லி அவருக்கு உபதேசம் செஞ்சாங்க. இந்த காட்சி நமக்கு எதை உணர்த்துதுன்னா, நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய தளர்வின் போது பிள்ளைகளை வசைப்பாடுறோம். உனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன், உன்னை எப்படியெல்லாம் பாவித்த, தவறல்ல, அது மிகைப்பமும் அல்ல, உண்மை அதுதான். ஆனா எப்படி பிள்ளைகளை வளர்க்கணுமோ அதுல நிறைய குறைகள் வைத்த பிறகு அந்த பிள்ளை எனக்கு எதிராக இருக்குதுன்னு சொன்னா இதை விட பெரிய மடமை என்னாக இருக்க முடியும்? அருமையானவர்களே, பள்ளிகள் திறந்திருக்கிறது நேரத்துல பிள்ளைகள் பள்ளியில எல்லாம் கத்துக்குவாங்க, கல்லூரியில எல்லாம் கற்றுக்கொள்வார்கள் அப்படி நினைக்காதீங்க. இன்றைய சூழ்நிலையில பள்ளிகளும் கல்லூரிகளும் மாணவர்களுக்கு வழிகாட்டுதலை தான் செய்யும். இப்படி போப்பா அப்படி போப்பான்னு வழிகாட்டும். ஆனா ஒரு குழந்தையை பக்குவப்படுத்துவது, உருவாக்குவது முழுக்க குடும்பத்தை சார்ந்தது, அவர்களுடைய இணக்கத்தை சார்ந்தது, மிக குறிப்பாக அவர்களை பெற்றெடுத்த தாய் தந்தை சார்ந்தது. அவர்கள் எப்படி வளர்க்கிறார்களோ அதை பொறுத்துதான் பிள்ளைகள் உருவாகிறாங்க. ஹதீஸுடைய கருத்தும் அதுதான். ஒரு குழந்தை உலகத்தை சந்திக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, முஸ்லிமா தான் வருது. குல்லு மௌலிதின் யூலது அலல் ஃபித்ரா. இயற்கை மார்க்கத்துலதான் எல்லா பிள்ளைகளும் பிறக்கிறாங்க, முஸ்லிமா தான் பிறக்கிறாங்க. ஆனால் அந்த தாய் தந்தை சார்ந்து இருக்கிற மதங்கள் எப்படியோ, யூதனாக இருந்தா பிள்ளைகள் யூதராக வளர்க்கப்படுறாங்க, கிறிஸ்தவனாக இருந்தா பிள்ளை கிறிஸ்தவராக வளர்க்கப்படுறாங்க. ஒரு தாய் தந்தை என்ன சூழ்நிலையோ அதை பொறுத்து பிள்ளைகள் உருவாக்கப்படுகிறார்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே பிள்ளைகளுடைய வளர்ப்பு என்பது பெற்றோருக்கு அதிகம் பங்கு இருக்கிறது. அதில் குறை வைத்தால் நிறைய பாதிப்பை பெற்றோர்களாகி நாம் தான் சந்திக்க இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் உணர கடமைப்பட்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, அப்படியானால் பிள்ளைகள் எப்படி உருவாக்குவது?
அதற்கான சூழ்நிலைகள் என்ன? நம்முடைய பெரியார்கள் சில வழிகாட்டல்களை செய்யறாங்க. இதுல கொஞ்சம் கவனம் எடுங்க. பெரிய முயற்சிலாம் இல்ல. தடி எடுத்து அடைக்கிறது, வசைப்பாடுறது, இது எதுவுமே செல்லுபடியாகாது. அதிகமாக வசைப்பாடினால், அதிகமாக குழந்தைகள் அடக்க முற்பட்டால் ஒரு நேரத்தில் உங்கள் மீது இருக்கிற கண்ணியம் குறைந்து போயிடும். ஒரு நேரத்தில் உங்கள் மீது இருக்கிற பிரியம் குறைந்து போயிடும். இதனால் என்ன நடக்கும்? நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்களோ அதற்கு எதிரானது மிகைத்து நிற்கும். எனவே பிள்ளைகளை அரவணைத்து அவர்களுக்கு சில வழிகாட்டுதல்களை செய்யணும். நம்முடைய பெரியார்கள் சொல்றாங்க, உளவியல் ரீதியாக, இரண்டாவது பண்புகள் குணங்கள் ரீதியாக, ரெண்டு விஷயத்திலும் பிள்ளைகளை மீது அதிக கவனம் எடுக்கணும். அதற்கு மார்க்கத்துல சில வழிகாட்டுதல் இருக்குதுங்க. இதுல கவனம் செலுத்தினாலே அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பு அழகாக இருக்கும். வளர்ந்த பிறகு எப்படி ஒரு மரம் நல்ல தளர்ந்த காய்கனிகளை கொடுக்கும் போது அதை புசிப்போருக்கு இனிமை தருதோ, இதை போன்று பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கும் போது நாம் ஒரு நேரத்தில் அந்த பிள்ளைகளுடைய கரத்தை பிடிக்கும் போது நமக்கு அது இனிப்பாக இருக்கும், நமக்கு அது மகிழ்ச்சியை தரும். எப்படி பிள்ளைகள் உருவாக்குவது? உளவியல் ரீதியாகவும் பயன் தரும், குணங்கள் ரீதியாகவும் பயன் தரும். ரெண்டு விஷயங்கள்ல எந்த விதமான ஒரு குறைவு ஏற்படுத்திடாதீங்க. ரொம்ப கவனத்தில் இருங்க. ஆனா பெரிய கை இதுல ரொம்ப நம்ம அசால்ட்டா இருக்கிறோம் பாருங்க. ஒன்றாவது, பிள்ளைகளுடைய ஆடை அணிகலன்கள் இருக்குதா பாத்தீங்களா? அவர்கள் ஆணோ பெண்ணோ சிறு குழந்தையிலிருந்து அவர்கள் அணிகிற ஆடைகள் விஷயத்தில் கவனம் எடுங்க. ஆடைகள் எப்படி அணிகிறார்கள் என்பதை அதிகம் கவனம் செலுத்துங்கள். யாரை போன்ற அணியை விதிக்கப்படுகிறார்கள், அல்லது உடலுடைய அங்கங்கள் தெரிகிற மாதிரி ஆடை அணிகிறாங்களா, இது போன்ற விஷயங்கள் அதிகம் நோட்டமிடணும். ஆடைகள் அலங்காரத்துல பெற்றோர்கள் அதிகம் கவனம் எடுக்கணும். இது சாதாரண விஷயம் நினைக்கிறோம். எல்லா பாவத்துக்கு அடிப்படை என்ன தெரியுங்களா? ஆடையுடைய குறைவுதான். ஆடை உடலுடைய அங்கங்கள்ல குறைய ஆரம்பிக்குதுன்னா வெட்க உணர்வுகள் நம்ம விட்டு தூரமாகுதுன்னு அர்த்தம். வெட்க உணர்வுகள் தூரமாகுதுன்னா பாவமான காரியங்கள் உள்ளங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னான். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சாப்பிடுன்னு அடம் பிடித்தாங்க. கடைசியில ரெண்டு பேருமே அந்த கனியை சாப்பிட்டாங்க. அல்லாஹ் முதல்ல நிகழ்த்தி காட்டியது, அவர்கள் மீது இந்த ஆடை அவிழ்ந்து கீழே விழுந்துச்சு. அதை தாங்க முடியாம மர கிளைகள் எடுத்து பொருத்தி கொண்டாங்க. மார்க்க வல்லுநர்கள் சொல்றாங்க, மனிதனுடைய உணர்வுகளில் வெளிப்படுகிற பெரிய பாவத்தின் அடிப்படை ஆடையுடைய குறைவுதான். பாவம் ஒரு மனிதனை நெருங்குகிறதுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்னா அவனுடைய ஆடைகளில் குறைவு ஏற்படும், அல்லது சினிமா ஸ்டார்கள் மற்ற உலக ரீதியான ஆடைகளை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த நிலைகளை பிள்ளைகளை வளர்க்காதுங்க. ஆடை விஷயத்தில் ரொம்ப கவனம் விடுங்க. இதை குறித்து நிறைய விளக்கங்கள் வேணும். மேலோட்டமா நினைவுபடுத்துறேன். குறிப்பாக பெண் பிள்ளைகளை அவர்களை முழுமையாக மறைக்கிற துணியில் இருக்கிற ஆடை அணிவித்து காமிங்க. அவர்களுடைய தொடைகள், அவருடைய கையினுடைய அங்கங்கள், இதை சாதாரண மக்கள் அல்ல, குடும்பத்தில் இருக்கிற உடன் பிறந்த சகோதரன் கூட பார்க்க கூடாது. மார்க்கும் அவ்வளவு அழகான வழிகாட்டுதல்களை சொல்லுது. ஒரு ஆண் பெண்ணுடைய உடல் அங்கங்கள்ல எந்த பகுதி பார்ப்பது கூடும், பார்ப்பது கூடாது கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கு. நிறைய வரைமுறைகள் சொல்லி தந்திருக்கிறாங்க. பிள்ளைகள் தானே, வளர்ந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படி நினைக்காதீங்க. பிள்ளைகளை சிறு பிராயத்திலிருந்து ஆடைகளுடைய ஒழுக்கங்களை கற்றுக் கொடுங்க. இரண்டாவது, பிள்ளைகளுக்கு பார்வை பேணுதலை கற்றுக் கொடுங்க. பார்வை பேணுதல் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு பெண்ணை பார்க்க கூடாது, ஒரு பெண்ணா இருந்தா ஆணை பார்க்க கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். மார்க்கத்துல பார்வை பேணுதல் எவ்வளவு அழகான ஒழுக்கங்கள் சொல்லி தருது பாருங்களே. பார்வை பேணுதல் என்பது பார்க்க கூடாத விஷயங்களை பார்க்காமல் இருப்பது மட்டுமல்லையா, பார்க்கக்கூடிய விஷயத்தில் கூட தேவையில்லாமல் பார்க்க கூடாது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்களே. உதாரண சட்டம் என்ன, ஒரு பார்வை உள்ளவர் இன்னொரு பார்வை உள்ள அந்நிய பெண்ணை பார்க்க கூடாது. ஆனா மார்க் அழகான வழிகாட்டுதை தருது. அவர் உங்களை பார்க்க முடியாட்டியும் கூட நீங்க அவரை பார்க்க முடியுமா இல்லையா, பார்வை தாழ்த்தி கொள்ளுங்கிறது. உமர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல உம்மு சலமா மைமூனா ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பெண்மணிகள் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல உம்மு மக்தூம்ங்கிற ஒரு கண் தெரியாத சஹாபி வராரு, ஒரு நபித்தோழர் வராரு. வருபவருக்கு கண்ணு தெரியாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டு பெண்மணி அமர்ந்து இருக்கிறதை பார்த்து சொல்றாங்க, இஹ்தஜிபா, ரெண்டு பேருமே திரையில போய் உள்ள போய்க்கங்க, மறைந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பெண்ணு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், வருவருக்கு பார்வை தெரியாது, கண்ணு தெரியாது இல்ல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவருக்கு கண்ணு தெரியாட்டி உங்களுக்கு பார்வை இருக்குதா இல்லையா, உங்களால் பார்க்க முடியுமா இல்லையா. பார்வை பேணுதல் என்பது இன்னொருவர் பார்க்க மாட்டார் என்பதற்காண்டி அல்ல, தனக்கான சுய ஒழுக்கம், தனக்கான கட்டுப்பாடு. இது பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கணும். யாரை பார்க்கணும், யாரை பார்க்க கூடாது, யாருக்கு அருகாமையில உட்காரணும், யாரிடம் நீண்ட நேரம் பேசக்கூடாது, எல்லா ஒழுக்கங்களையும் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுக்கு, இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் பெற்றோர்கள் நாம் தான் கற்றுத்தரணும். இந்த ரெண்டு பண்புகளோடு
ஆடை பார்வை பேணுதலோடு நீங்க வளர்த்தீங்கன்னா அவர்கள் உளவியல் ரீதியாக குணங்கள் ரீதியாக பண்படுத்தப்படுவாங்க. இந்த 2 பண்புகளோடு 5 விஷயங்களை கையில் எடுங்க. 2 பண்புகளோடு ஆடை பார்வை பேணுதலோடு பிள்ளைகள் விஷயத்தில் அடிக்கடி இந்த 5 விஷயங்களை நோட்டமிடுங்க. அதுல என்னதுங்க? முதலாவது, அந்த பிள்ளைகளை உங்களுடைய நலவான காரியங்களை பங்கு பெற வைங்க. எதெல்லாம் நல்ல விஷயங்களோ, ஒரு வீட்டுல உட்காந்து சாப்பிடுறீங்களா, தண்ணி எடுத்துட்டு நீ வந்து வைமான்னு சொல்லி பிள்ளை கற்றுக் கொடுங்க. ஹிதுமத்துடைய ஜஸ்பா, அடுத்தவர்களுக்கு நாம் உதவி செய்யணும், அந்த பண்பு உருவாகும். சாப்பிட்ட பிள்ளைத்த அம்மா அப்பா சாப்பிட்ட பிள்ளைட்டு நீங்க எடுத்துட்டு போமா. இப்படி சின்ன சின்ன நலவான காரியங்களை பிள்ளைகள் இணைக்கணும். இன்னைக்கு நான் நல்ல முறை செய்ய தயார், என் பிள்ளைக்கு அது கற்று தயார் இல்லை. இப்படி உருவானா அந்த பிள்ளைகள் பின்னாடி எப்படி நல்லதாக இருப்பார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கட்டளையிட்டா காபாவை கட்டி எழுப்புங்கன்னு சொல்லி, கட்டி எழுப்பும் போது தன் மகனை கூட்டிட்டு தான் போனான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் கூட்டிட்டு தான் போனான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கல்ல எடுக்கிறாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதை தூக்கி கொடுக்குறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதை வாங்கி வைக்கிறாங்க. ஒரு தந்தை மகனுடைய முயற்சி தான் காபாவுடைய கட்டிடம். அல்லாஹ் அதை திரும்ப நினைவுபடுத்துறான். ரப்பனா வதகப்பல் துஆ, இவனுடைய துஆ பிரார்த்தனைகளை அல்லாஹ் அங்க ஏற்றுக்கொண்டான். ஏன் சொல்ல வரேன்னா, நலவான காரியங்கள்ல பிள்ளைகளை இணைத்துக் கொள்ளணும். எந்த பெற்றோர்கள் நல்ல விஷயங்கள்ல பிள்ளைகளை இணைத்துக் கொள்றாங்களோ அந்த பிள்ளைகள் நலவான காரியங்களில் தொடர்ந்து ஈடுபடுவாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல காரியங்கள்ல உங்களோடு பங்கு பெற செய்யுங்க. பள்ளிக்கு வரீங்களா, கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு வாங்க. பள்ளி விட்டு வெளியே போறீங்களா, யாருக்காவது தர்மம் கொடுக்குறீங்களா, உங்க பிள்ளை கையில கொடுத்து இதை நீ கொடுமான்னு சொல்லி கொடுங்க. இப்படி சின்ன சின்ன நலவான விஷயங்களிலும் பிள்ளைகளை பங்கேற்பெற செய்யணும். முதலாவது. இரண்டாவது, அந்த பிள்ளைகளை சொல்லக்கூடியவர்களாக உருவாக்குங்க. நீங்க பிள்ளைகளுக்கு என்ன சலுகை வேணா கொடுங்க, எதுல வேணுமானால் தளர்வு கொடுங்க, ஆனா தொழுகையில தளர்வு கொடுத்துறாருங்க. யார் தொழுகையில பேணுதலாக இருப்பார்களோ அவர்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான். யார் தொழுகையில் பேணுதலாக இருக்கிறார்களோ அவர்களால் தொடர்ந்து பாவங்கள் செய்ய முடியாது. யார் தொழுகையில் பேணுதலாக இருக்கிறார்களோ அவர்களால் நன்மையில் நிலைத்து இருப்பார்கள். இது 3 முக்கியமானது. கண்ணுக்கு தெரிகிற தெரியாத எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் தொழுகை அவரை பாதுகாக்கும். தொடர்படியான பாவங்களிலிருந்து தொழுகை அவரை பாதுகாக்கும். நல்ல அமல்களில் நிலைத்திருக்கிற அந்த சுபாவம் தொழுகை அவருக்கு கொடுக்கும். இது பிள்ளைகளுக்கு உருவாக்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் எதில் வேண்டுமானாலும் நீங்க தளர்வு கொடுக்கலாம். தொழுகாத பிள்ளைகளாக உருவாக்கிறார்கள். தொழக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்குங்க. இரவு படுக்க போகிறீங்களா, தொழுதுட்டியான்னு கேட்டு படுக்க வைங்க. தொழுகலையா, கட்டாயம் தொழுகுப்பான்னு சொல்லி கொடுங்க. இப்படி பிள்ளைகளை உருவாக்குனீங்கன்னா நாளைக்கு உங்கள் பேச்சு மதிக்கணுங்கிற எண்ணம் அந்த பிள்ளையோட எண்ணத்துல வரும். சமீபத்தில் ஒரு காட்சி கூட நீங்க கூட பார்த்திருப்பீங்க, ஒரு அழகான காட்சி. நீங்க தொழுகையில பேணுதலா இருந்தீங்கன்னா உலகத்துடைய காரியத்தை எல்லாம் பொறுப்படுத்துக்கிறான். ஒரு ஏழ்மையான வீடுங்க, இரவு தந்தை வந்து பாக்குறாரு, அவருக்கு நிறைய குழந்தைகள் இருக்குது, எல்லாரும் படுத்து தூங்குறாங்க. மனைவிட்ட கேட்கிறாரு, பிள்ளைகள் எல்லாம் தொழுதுட்டாங்களா அப்படின்னு கேட்கிறான். இப்ப மனைவி சொல்றாங்க, பிள்ளைகள் தொழுகல, ஆனா பசியில அழுதாங்க, கடுமையா அழுதாங்க, உண்பதற்கு எந்த உணவும் இல்லை, ஏன்னா அவர்களை சமாதானப்படுத்தி அவளை தூங்க வச்சுட்டேன் அப்படிங்கிறார். இப்ப அவர் சொல்றாரு, சாப்பாடு கொடுக்கறது அல்லாவுடைய பொறுப்பு, தொழுக நம்ம மேல கடுமை, எழுப்பிவிடு அப்படிங்கிறார். இப்ப மனைவி சொல்றாங்க, மீண்டும் எழுப்பிவிட்டா பசிக்கு அழுகுவாங்களே. அப்ப அவர் சொல்றாரு, உணவு கொடுப்பது என் பேர் கடமை அல்ல, அல்லாவுடைய பொறுப்பு, அல்லா அப்படித்தான் சொல்றான், தொழுகாம படுத்துருங்க, எழுப்பிவிடுங்க அப்படிங்கிறான். எல்லா பிள்ளைகளும் எழுப்பப்படுறாங்க, பசியில் அழுகுறாங்க, அதே நிலையில தொழுகிறாங்க. படுக்க போறதுக்கு முன்னாடி வீட்டு கதவு தட்டப்படுது, அவருக்கான விருந்து மிகப்பெரிய ஏற்பாட்டில் வந்து நிக்குது. காரணம் என்ன நம்ம காட்டி தருதுன்னா, அல்லாவுடைய கடமைகளை சரியா நடந்தோம்னா உலகத்துடைய அஸ்பாபுகள் காரணிகள் எல்லாம் இலகுபடுத்திடுறான். இன்னைக்கு உலக காரியங்களுக்கு அவ்வளவு போடுறோம். என் பிள்ளை படிக்க மாட்டேங்கிறான், என் பிள்ளை என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான், நல்லா சம்பாதிக்க மாட்டேங்கிறான், இப்படின்னு கவலைப்படுறோம். பிள்ளை இஷா தொழகாம படுக்கிறானே, ஃபஜ்ர் தொழுகை எந்திரிக்க மாட்டேங்கிறானே, அப்படிங்கிற ஒரு நெருடல் கூட இல்லாத பெற்றோர்களாக நாம் உருவாக்குறோம் சொன்னா இந்த பிள்ளைகள் நாளைக்கு நமக்கு எதிராக திரும்பினால் ஆச்சரியம் அல்ல. அருமையானவர்களே, பிள்ளைகள் தொழுகை விஷயத்தில் அவ்வளவு கவனம் எடுங்க, சொல்லக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்கும். மூன்றாவது, அந்த பிள்ளைகள் எதை பேசுகிறார்கள், என்ன செயல் செய்கிறார்கள், இதை அடிக்கடி பாருங்க. பெரியார்கள் சொல்லுவாங்க, எதை கேட்கிறோமோ அதை தான் பேசுவோம். அந்த பிள்ளைகள் எதை பேசுறாங்களோ அவங்க யாரோட பழகி இருக்கிறாங்க, ஏதோ வார்த்தை கேட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க என்ன செய்யறாங்களோ அதை விரும்புறாங்கன்னு அர்த்தம். எதை பேசுகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதை பெற்றோர்கள் அடிக்கடி நோட்டமிடணும். இந்த 2 வைத்து மட்டும்தான் அவர்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கிறது என்பதை உங்களால் யூகிக்க முடியும். இன்றைய சமூக வாலிபர்களை நீங்க எவ்வளவு எடை போட்டாலும் உங்களால் ஒரு நிலை கொண்டு வர முடியாது. ஆனா அவங்க பேசுற வார்த்தை, அவர்களுடைய செயல்களை வைத்து நீங்க புரிஞ்சுக்கலாம், இவன் இந்த பாதையில போகிறான், இதை விரும்புறான்னு தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, வார்த்தைகளை கொண்டு ஒரு மனிதன் அளவிடப்படுவான்.
அவன் எப்படி பேசுறானோ இவன் இப்படிப்பட்டவன் அளவிட்டுறான். ஆனா அவனுடைய செயலை வைத்துதான் அவன் மதிப்பிடப்படுவான். அவன் எப்படி நடக்கிறான், பெரியவர்கள் எப்படி பார்க்கிறான், சிறார்கள் எப்படி நடாத்துறான், குடும்பங்களில் எப்படி பயணிக்கிறான், இப்படி குணங்கள் என்பது அவனுடைய செயல்களை வைத்துதான் மதிப்பிடப்படும். பெற்றோர்கள் இதில் மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்திட்டோம். என் பிள்ளை என்ன பேசினாலும் பிரச்சனை இல்லை, பெரியவரை மதிக்கலையா பிரச்சனை இல்ல, சொந்தக்காரங்க திட்டினா கூட பிரச்சனை இல்ல, தப்புப்பா திட்டக்கூடாதுப்பான் சொல்வதற்கு கூட பெற்றோர்கள் முன் வருவதில்லை. பிறகு நாளைக்கு அந்த பிள்ளைங்க நம்ம எதிர்த்து பேச மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம் இருக்குது? அருமையானவர்கள், நான் சொல்வது மிக முக்கியமான இதெல்லாம் உளவியல் ரீதியான பண்புகள். பிள்ளைகள் எதை பேசுகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்று அடிக்கடி நோட்டமிடுங்க. நான்காவது, அந்த பிள்ளைகளுடைய ஓய்வு நேரங்கள் எப்படி கழியுதுன்னு பாருங்க. அவர்களுக்கு சில ஓய்வு நேரங்கள் இருக்கும், அந்த நேரங்கள் எப்படி கழிக்கிறாங்கன்னு பாருங்க. இதுல மிக குறிப்பா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஐந்தாவதாக, இரவு நேரங்களில் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க. ஏன்னா இரவு என்பது தனிமை சம்பந்தப்பட்டது. தனிமை என்பது பாவங்களுக்கான கேந்திரம். தனிமை என்பது தகாத எண்ணங்களுக்கான வழிவகுக்கும். பிள்ளைகள் வளர்க்கப்படும் போது அவருடைய தனிமைகளும் இரவுகளும் எப்படி பயணிக்கிறது என்பதை ஒரு தாய் தந்தை கட்டாயம் நோட்டமிடும், கட்டாயம் அதை பார்க்கும். மார்க் எவ்வளவு வற்புறுத்துதுன்னு சொன்னா, பிள்ளைய பக்கத்திலேயே படுக்க வச்சுக்க. 7 வயசு ஆயிருச்சா, உன் பார்வை படுற மாதிரி தள்ளி படுக்க வை. பருவ வயது அடைஞ்சிருச்சா, அவருக்கு தனி அறை கொடுன்னு சொல்லுது. ஏன் மார்க் இவ்வளவு தூரம் பயணிக்குதுன்னு சொன்னா, இவனுடைய கண்ட்ரோல் பெட்ரோல் உன் கையிலே தான் இருக்கணும், ரிமோட் மாதிரி. நீ எப்படி ஆன் பண்ற அந்த பிள்ளை அப்படி நகரணும். நகரணும்னு சொன்னா அவன் யாரோ உன் பக்கம் ஏற்கப்படுறான்னு அர்த்தம். பிள்ளைகளுடைய தனிமைகளை பெற்றோர் கவனிப்பதே கிடையாது. அவன் மொபைல் என்ன பார்க்கறான், யாரோட சேட் பண்றான், எதை பார்த்து சிரிக்கிறான், தனிமையே விரும்புறான். இந்த வார்த்தைகளின் பக்கம் நம்ம கவனம் செலுத்துறதே இல்லை. ஒரு நேரத்துல என் பிள்ளை இன்னொருத்தரை தேர்வு செய்யும் போது, அல்லது நம்மை வீட்டை விட்டு வெளியே போப்பான்னு சொல்லும் போது, என் பிள்ளை இப்படி செஞ்சுட்டானே அப்படின்னு சொல்லி புலம்புறோம். இது மிகப்பெரிய கை சேதமா இல்லையா? அருமையானவர்களே, பிள்ளைகளை உருவாக்கப்படுவதற்கு இதெல்லாம் மிக முக்கியமான காரணம். அவருடைய தனிமைகளும் ஓய்வுகளும் இரவு நேரங்களும் எப்படி கழிகிறது, பயணிக்கிறது என்பதை பெற்றோர்கள் நீங்க தான் நோட்டமிடணும். மற்றவர்கள் பார்ப்பதை விட நீங்கள் பிள்ளைகள் பார்க்கிற கோணல் நேர்கோணலாக இருக்கும், அவருடைய வளர்ச்சிக்கான பாதையாக இருக்கும். அவர்கள் அழிந்து போயிடக்கூடாது, அவர்கள் சமூகத்து முன்னாடி இழிபட்டு கை கட்டி நின்றக்கூடாது அப்படிங்கிற துவா கலந்த பார்வையாக இருக்கும். அதையெல்லாம் நம்ம விட்டுட்டோம் சொன்னா பிள்ளைகளுடைய எதிர்காலம் நம்மளை விட்டு ரொம்ப தூரமாக போயிடும். இன்றைய உலக சூழ்நிலை என்பது பாவத்தை செய்யணும்னு அவசியம் இல்லைங்க. பாவத்தின் பக்கம் அவனை விழுந்துருவான். பாவத்தின் பக்கம் அழைப்புலாம் இல்லை, நீ இந்த பக்கம் வாப்பா அழைப்பு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா அவன் பாவத்துல விழுந்துருவான். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் உலகத்துல சூழ்ந்து இருக்குது. அவன் உபயோகிக்கிற போனில இருந்து, அவன் பேசுகிற வார்த்தையில் இருந்து, அவன் சிந்திக்கிற சிந்தனையிலிருந்து எல்லாம் பாவத்துக்கு வழிவகுக்குது. ஆனால் கை கட்டி பெற்றோர்களாக நாம் வேடிக்கை மட்டும் தான் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நான் பிள்ளைகள் உருவாக்கப்படணும் என்பது எவ்வளவு ஆழமான ஒரு கருத்து என்பதை பள்ளிகள் திறந்திருக்கிற இந்த நேரத்தில் ஒவ்வொரு பெற்றோரும் கவனத்தில் எடுங்க. இப்படி சில பண்புகளோடு உளவியலோடு அந்த பிள்ளைகளை வளர்த்தீங்கன்னா, நாளை அந்த பிள்ளைகளை நீங்கள் எதிர்பார்க்கும் போது நீங்க எப்படி எதிர்பார்க்கிறீர்களோ அதை விட பன்மடங்கு உங்களுக்கான பலனுள்ளவர்களாக மாறிடுவாங்க. கடைசியாக நம்முடைய பெரியார்கள் சொல்லுவாங்க, பிள்ளைகள் உருவாகுவது முழுக்க தௌஃபீக், அல்லாஹ்வுடைய கிருபை தான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான். எந்த குழந்தை நல்ல குழந்தையாக சீதேவியாக பெற்றோர்களுக்கான கண் குளிர்ச்சியாக ஆகணும் என்பது அல்லாஹ் தான் நிர்ணயிக்கிறார். எனவே உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ்விடத்தில் 2 விஷயங்களை கையில் எடுங்க. உங்களுடைய பிள்ளை விஷயத்துல அல்லாஹ்விடத்தில் 2 விஷயங்கள் கையில் எடுங்க. ஒன்று, அந்த பிள்ளைகளை உங்களுடைய நாவுகளை சபிச்சிடாதுங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் அடிக்க கூட செய்யுங்க, ஆனா பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நிகழ்காலத்தை சபிச்சிடாதுங்க. நீ இப்படி போயிருவாப்பா, இப்படி ஆயிடுவாப்பா அப்படி வார்த்தையை விட்டுடாதுங்க. ஒரு தாய் தந்தை உதிர்க்கிற வார்த்தை என்பது பிள்ளைகளுடைய நிகழ்கால வருங்காலுடைய நிறைய பாதிப்புகளுக்கு காரணமா அமைந்து கலங்கிக்குங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் அல்லாஹ் பாதுகாக்கணும், திடீர் மரணங்களை சந்திக்கிறாங்க, தவிர்க்க முடியாத வியாதிகளை சந்திக்கிறாங்க, குடும்ப வாழ்க்கை நிம்மதி இல்லாம இளம் வயதுல மாறிடுறாங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் பெற்றோருடைய அதிருப்தியினால் வெளிப்பட்ட வார்த்தையினுடைய தாக்கம். இது நமக்கு உணர்வதல்ல, கிதாபுகள்ல அவ்வளவு அற்புதமான நிறைய சம்பவங்கள் எழுதுறாங்க. பிள்ளைகள் அழிந்து போவதற்கு 99% தாய் தந்தையுடைய சாபங்களும் காரணமும் தான். இதே உங்களுடைய பிள்ளைகளை எந்த காரணத்தை கொண்டு சபிச்சிடாதுங்க. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய விஷயத்தை நீங்க பிள்ளையர் கையில் எடுக்கிறது, உங்க பிள்ளைக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட அதிகம் துவா செய்யும். இன்னைக்கு எதுக்கோ துவா செய்யறோம், எதோ துவா செய்யறோம். நம்முடைய துவா எப்படி இருக்குதுன்னா, எல்லாம் என் பிள்ளைக்கு நல்ல படிப்பை கொடு, நல்ல காசை கொடு, நல்ல ஆரோக்கியத்தை கொடு இப்படின்னு கேட்கிறோம். உங்களுடைய பெரியார் சொல்லி தராங்க பாருங்களே, பிள்ளைகளுக்கு எப்படி அல்லாஹ்ட்ட துவா செய்யணும்னா, திறமையேந்து இப்படி துவா செய்யணுமா, யா அல்லாஹ் எத்தனையோ பேர்த்துக்கு நீ குழந்தை இல்லாம வச்சிருக்க,
எத்தனையோ பேர் குழந்தைக்கு எதிர்பார்க்கிறாங்க, எனக்கு நீ குழந்தையை கொடுத்திருக்கிற, அந்த குழந்தையை ஆரோக்கியமாக கொடுத்திருக்கிறாய், இது முழுக்க உன்னுடைய ஆற்றல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையுடைய பேரை சொல்லணுமா? அந்த பிள்ளையுடைய பேர் என்னவோ உங்களுடைய ஞாபகத்துல இருந்து அந்த பிள்ளையுடைய பேரை சொல்லணும். எத்தனையோ தடவை பேர் சொல்லி பிள்ளை அழைக்கிறோம், அல்லாட்ட உங்களுடைய பிள்ளையுடைய பேரை சொல்லுங்க. எல்லாம் என்னுடைய இன்ன மகன் இன்ன பெயர் சொல்லி இந்த பிள்ளை நீ பாதுகாத்துரு, இந்த பிள்ளைக்கு நீ நல்ல வாழ்க்கை கொடு, இந்த பிள்ளைக்கு நீ எதிர்காலத்தை சிறப்பாக்கி கொடு, ஏன்னா கண்குளிர்ச்சி ஆக்கி கொடு, யாரு முன்னாடி என் பிள்ளை அழுக வச்சிடாத, யாரு முன்னாடி கையேந்திர சூழ்நிலை விட்டுடாதுன்னு சொல்லி ஒரு தாய் தந்தை தன் பிள்ளையுடைய பேரை சொல்லி அல்லாட்ட பேசணும். இப்படி பேசி பாத்தீங்கன்னா அந்த துவாவுடைய தாக்கத்தை உங்க பிள்ளையோட வாழ்க்கை நிதர்சனமா பார்ப்பீங்க. ஹதீஸ்ல வருது, சில துவாக்கள் பவர்ஃபுல்லானதுங்க, சில துவாக்கள் சக்தி வாய்ந்தது, சொல்றோமா இல்லையா, ரொம்ப வேகமானதுங்கிற மாதிரி. அல்லாஹ்வுடைய அரிசில சில துவாக்களுக்கு அதிக மதிப்பு இருக்கு. அந்த துவாவை மலக்குகள் தட்டவே முடியாது, அதை அப்படியே எடுத்துட்டு அல்லாட்ட போவாங்க. அதுல ஒரு முக்கியமான துவா தன் பிள்ளைக்காண்டி தாய் தந்தை செய்கிற துவா. தாய் தந்தை செய்கிற பிள்ளைகளுக்கான துவாவை மலக்குகள் அவ்வளோ பாதுகாப்பா அல்லாட்ட கொண்டு போகிறாங்க. அல்லாஹ் அந்த துவாக்கு அவ்வளோ பாதுகாப்பான முறையில பதில் கொடுக்கிறான். அப்படியானால் உங்களுடைய பவர்ஃபுல்லான துவாக்களை பிள்ளைகளுக்கு விசாலமா செய்யுங்க, ரொம்ப தாராளமாக செய்யுங்க, தொலைநோக்கு பார்வையோடு செய்யுங்க. நம்முடைய பெரியார்கள் சொல்லுவாங்க, எல்லாம் எனக்கு பிறந்திருக்கிற குழந்தை மட்டுமல்ல, என் பிள்ளைக்கு பிறக்க போகிற குழந்தை, என்னுடைய சந்ததி எல்லோருக்கும் நலவை கொடு, எல்லோரையும் நீ பாதுகாத்துரு, எல்லோரும் ஈமான்ல மரணிக்க வைன்னு சொல்லி உங்களுடைய சந்ததிகள் அத்தனை பேர்த்துக்கும் இருக்குமா துவா செய்யணுமா? ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம தான் தாய் தந்தை, நம்மளுடைய சந்ததிகள் தான் இங்க தொடர போகுது. எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் இருக்கும்போது அல்லாஹ் நம்மளுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா அவருடைய ஹக்கில் அவருடைய உரிமைகளை நாம் எவ்வளவு அல்லாட்ட மன்றாட கடமைப்பட்டு இருக்கிறோம். அருமையா